ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நம்ம இந்தியாவில் பல ஃபேமஸான உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த உணவுகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இதில் என்ன ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா சீ ஃபுட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? இறால், நண்டு, மீன், இந்த மாதிரி என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது குல்ஃபி இன் பெயிண்ட் கேன்ஸ். நம்மளுடைய இந்தியாவில் குல்ஃபி அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், குல்ஃபி ரொம்ப ஃபேமஸாகவும் நிறைய பேராலையும் சாப்பிடப்படுது. அப்படிப்பட்ட இந்த குல்ஃபி டெலிஷியஸாக இருக்குங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இதில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் சுகாதாரமே இல்லாமல் இந்த குல்ஃபியை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சில இந்தியன் ஸ்டைல் ஐஸ்கிரீம் மாதிரியே இந்த குல்ஃபியை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வெண்டார்ஸ் பெயிண்ட் கேன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காலியான பெயிண்ட் கேன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகியிருக்கும். சில நேரத்தில் பெயிண்ட் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கும். இதோடு சேர்த்து இந்த குல்ஃபி மிக்ஸையும் அதில் ஊற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஐ கேட்சிங்கான ப்ரெசன்டேஷனோட இந்த குல்ஃபியை சர்வ் பண்ணாலும் இதை சாப்பிட்ற நமக்கு அபாயகரமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாருமே சேர்ந்து நமக்கு உடம்புல விஷத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது திலப்பியா. திலப்பியா அப்படிங்கிறது ஒரு மீன் வகை தான். இந்த மீன் வகையை அமெரிக்காவுடைய பாப்புலரான சீ ஃபுட் டிஷ்ஷில் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த உலகத்திலேயே டாப் 10 சீ ஃபுட்டில் இதுவுமே ஒரு வகையாங்க. இந்த திலப்பியா வகை மீன்களை வச்சு சமைக்கப்படுற உணவுகள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அதனாலேயே இந்த திலப்பியா ஃபிஷ்ஷை அமெரிக்காவில் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. பட் உண்மையாகவே இந்த திலப்பியா ஃபிஷ்ஷை பூப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனித கழிவு ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த திலப்பியா ஃபிஷ்ஷை சைனாவில் தான் வளர்க்குறாங்க. இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் சென்டர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவும் அபாயகரமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதில் ஆன்டிபயோட்டிக்கை கிரியேட் பண்ணுற சால்மோனெல்லா அண்ட் ஈகோலி பாக்டீரியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈகோலி பாக்டீரியா அப்படிங்கிறது மனுஷங்களுடைய மலக்குடலில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஈகோலி தாங்க. இந்த பாக்டீரியா மலக்குடலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப். ஆனால் அதுவே நம்மளுடைய உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஃபிஷ்ஷை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, மனுஷங்களுடைய மலக்குடலில் இருக்கக்கூடிய இந்த ஈகோலி பாக்டீரியா இந்த மீனை சாப்பிட்டா எப்படி நமக்குள்ளே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாலே இந்த திலப்பியா ஃபிஷ்ஷை வளர்க்குறாங்க. ஆப்வியஸாக மீன்னாலே மீனுடைய ஃபுட்டு தான் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த ஃபுட்டில் தான் மனுஷங்களுடைய வேஸ்ட்டை கலந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் இந்த மீன்களை ரொம்ப நாளைக்கு உயிரோட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் ட்ரிங்க்ஸையும் அதில் ஊற்றுறாங்க. இதனால் இந்த மாதிரி ஈகோலி பாக்டீரியாஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த மீன்கள் மூலமாக நமக்குள்ளேயும் இந்த ஈகோலி பாக்டீரியாஸ் வர ஆரம்பிக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிக்சர் தாங்க. இதில் ஒரு பெரிய பாட்டில் 4 பேர் சுற்றி நிற்கிறாங்க. அந்த பாட்டுக்குள்ளே ரொம்பவும் வித்தியாசமான வினோதமான ஒரு சூப் இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் செத்துப்போன நிறைய விலங்குகளுடைய தலைகளும் அதனுடைய ரத்தம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குல்ல. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் தான் கேப்சர் பண்ண புகைப்படமாக. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலான ஸ்ட்ரீட் பரேட் ஒன்று நடக்குது. அந்த சமயத்தில் நாகப்பஞ்சமி ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. அதுக்காக, அதாவது நாகத்துக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நாகத்துக்கான உணவு தான் இந்த சூப்பாங்க. ஸோ இந்த ரீசனில் தான் இந்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஃபேக்ட் செக்கிங் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பப்படம் இன் இன்ஜின் ஆயில். நீங்கள் பீச்சு இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு பப்ளிக் பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே பெரிய அப்பளமாக அதில் உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஆனால் உண்மையாகவே ஒரு சில இடங்களில் இந்த பப்படம், அதாவது இந்த அப்பளத்தை எண்ணெயில் பொரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால தான் இந்த அப்பளம் இவ்வளோ பெருசாகவும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் கோல்டன் கலர்லேயும் வருதாங்க. இந்த இன்ஜின் ஆயில் ரொம்ப டார்க்காக பிளாக் கலரில் இருக்குங்க. இதில் அதிகமான டாக்ஸிக் இருக்குது. அதுவும் இதை சாப்பிட்றது நமக்கு சேஃப்டியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த அப்பளத்தை பொரிக்கிற இந்த லேடி இன்ஜின் ஆயிலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே அப்பளத்தை இன்ஜின் ஆயிலில் பொரிச்சு இவங்க சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அவங்கக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு காசு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பளத்தை இன்ஜின் ஆயிலில் பொரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சோடா மில்க் டீ மிக்ஸ்.
இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் இந்த வெண்டர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல கொதிக்கிற டீ இருக்கும் இல்லையா, அதில் ஏதோ ஒரு திரவத்தை ஊற்றுறாரு. இது என்ன அப்படின்னா அசிடிக் சோடாவாங்க. இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பால்லையோ கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய டீலையோ இதை ஊற்றும் போது ரியாக்ஷன்ஸ் நடந்து நம்மளுடைய வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போகுங்க. ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டீயை டம்ளரில் ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் இந்த சோடாவை அந்த டீ டம்ளரில் ஊற்றுறாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் டேஸ்ட் மட்டும் போதும், நமக்கு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு ஹெல்த்தை பற்றி யோசிக்காமல் நிறைய பேர் இதை வாங்கி குடிச்சிட்டும் போகிறாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜிஎன் குக்கிங் பாட். நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய 500 டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேசிவான பாட்டில் பக்தர்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் அதே சமயத்தில் ரா ஃபுட் அதாவது அரிசி ரவை இந்த மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி வீசுவாங்களாங்க. இந்த மாதிரி ஒன்றா காசு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த உணவை சமைக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே நிறைய பேர் சேர்ந்து பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் இதில் உணவுப் பொருள் சமைக்கப்படுது. இது அங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கவும் படுதுங்க. ஆனால் இதை அன்ஹைஜீனிக் முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதனால் ரொம்பவே அதிகமான ஹெல்த் ரிஸ்க் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டோஃபு. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான உணவு அப்படின்னா இந்த டோஃபு தான் சொல்கிறாங்க. இந்த டோஃபுவை சோயா விதையிலிருந்து எடுத்து பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி இதை ரெடி பண்ணுவாங்க. இதில் அயன் ரொம்ப ரொம்ப அதிகங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டேஸ்டான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இதை வெஜிடேரியனில் இருந்து தயாரித்தாலும் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டை கொண்டு வந்துடும். ஆனால் இந்த டோஃபு நிறைய பேரால் அதிகமாக வாங்கப்படுது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த டோஃபுடைய தேவை அதிகமாக இதை அனிமல் வேஸ்ட்லேருந்து உருவாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் வேஸ்ட்டு இதில் இருந்தும் உருவாக்கி அது கூட அயன் சல்ஃபேட் அதாவது இதனுடைய ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுறதுக்காக அயன் சல்ஃபேட்டையும் இது கூட ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஃபர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த டைமும் ரொம்ப கம்மியாகுது. அதே சமயத்தில் இதை உருவாக்குறதுக்கான காஸ்ட்டும் குறையுது. ஸோ வெண்டார்ஸ் எல்லாருமே அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி அனிமல் வேஸ்ட்டு ஹியூமன் வேஸ்ட்டு அயன் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி இந்த டோஃபு உருவாக்குறாங்க. யாருமே சோயா விதையிலிருந்து இதை உருவாக்குறது கிடையாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மனுஷங்களுடைய மலக்குடல்ல இருக்கக்கூடிய ஈகோலை பாக்டீரியா நமக்குள்ள வந்து நமக்கு கிட்னி ஃபெயிலியரை ஏற்படுத்துதுங்க. சின்ன ரெஸ்டாரண்ட்டை விட்டுருங்களேன், அதிகமான அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருக்குமே தெரியாமல் இந்த ஒரு மெத்தட் அதாவது அனிமல் வேஸ்ட் ஹியூமன் வேஸ்ட் அயன் சல்ஃபேட் இந்த மெத்தடை வச்சு தான் டோஃபுவை உருவாக்குறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்டோபஸ் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏதோ சாப்பிட்டு பார்த்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அக்டோபஸ் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க அக்டோபஸ் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.